அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய்பிறை தசமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தசமி திதி மாபெரும் சக்தி வாய்ந்த திதி, வெற்றிக்கான திதியாகும். தசமி திதியில் சுபகாரியங்கள் என்று பார்த்தால் திருமணம், வீடு வாகனம் வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், அரசாங்க காரியங்கள் செய்யலாம். ஆனால் கடினமான வேளையில் வெயிலில் சுற்றுவது போன்ற காரியங்களை தவிர்த்து செயல்படுவது நல்லது. மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்ய ஒரு அற்புதமான தினம்தான் தசமி தினம். மேலும் விநாயகர் சதுர்த்தி போன்ற பல முக்கிய நிகழ்வுகளுடன் தொடர்புடையது தசமி திதி. எனவே இறைவனுடைய வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற அற்புதம் நிறைந்த நாள்தான் தசமி நாளாகும். திருமணம், புது வீடு கட்டுதல், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாகும். ஆடை அணிகலன்கள், வாகனங்கள், தளவாட பொருட்கள் போன்றவற்றை வாங்கி வெற்றியடையலாம். அரசு தொடர்பான வேலையங்கள், விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க அற்புதமான தினம்தான். விநாயகர் சதுர்த்தி, விஜயதசமி போன்ற பண்டிகைகள் தசமி திதியில் தான் கொண்டாடப்படுகின்றன. இறைவனுடைய வழிபாடு, தியானம் இவற்றை செய்ய அற்புதம் நிறைந்த நாளாகும். இசை வாத்தியங்கள் வாங்குதல், கலைகளை தொடங்குதல் போன்றவைக்கு ஏற்ற நாளாகும். உடலுக்கு கடினமாக தரக்கூடிய வேலைகளையும் வெயிலில் அதிகமாக சுற்றி திரிவதையும் தவிர்த்து விட வேண்டும். தசமியில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தேவையற்ற மன உளைச்சல் உங்களுக்கு எப்போதும் வரக்கூடாது. பிரதமை திதி வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது போல சில திதிகளில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதுபோல தசமியில் பொதுவான தடையில்லை, எனினும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். திதியான தசமி திதியானது 10வது திதியை குறிக்கிறது. மேலும் இது வெற்றி நல்வாழ்வைக்கான அற்புதம் நிறைந்த நாளாகும். தசரா தசமி வைகாசி தசமியாகும். விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, கோகுலாஷ்டமி போன்ற முக்கிய நாட்கள் தசமி திதியில் தான் கொண்டாடப்படுகின்றன. தெய்வங்கள் நிறைந்த தெய்வங்கள் செயல்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த நாள் என்று பார்ப்பதனால் தெய்வங்களுக்கே அவ்வளவு வெற்றி வாரி வழங்கியிருக்கும் தசமி நாட்களில் நாமும் சில காரியங்களை செய்து வழிபட்டேமையினால் மாபெரும் வெற்றியை அடைய முடியும். வளர்பிறை காலத்தில் குறிப்பிட்ட திதிகளுக்கான அதி தேவதைகளை வணங்கிவிட்டு சுபகாரியங்கள் செய்வது சிறப்பு. நவகிரகங்களின் செயலுக்கு அன்றாட திதி, வார மற்றும் நட்சத்திர, யோக, காரணம் ஆகிய 5ம் ஆதாரமாக செயல்படுகின்றன. இதைத்தான் பஞ்சாங்கம் என்கிறோம். அதாவது அன்றாட திதி, வாரம், நட்சத்திரம், யோக, காரண ஆகிய 5ம் ஆதாரமாக இருக்கின்றன. இதைத்தான் பஞ்சாங்கம் என்கிறோம். திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று பொருளாகும். குறிப்பாக திதி என்று வானியல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும். அமாவாசை பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் திதிகள் ஒன்றுக்கொன்று பின் ஒன்றாக வருகின்றன. ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி, ரிஷி பஞ்சமி, கந்த சஷ்டி, ரத சப்தமி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, விஜயதசமி, வைகுண்ட ஏகாதசி, சிரவண துவாதசி, நாக சதுர்த்தசி, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய திதிகளுடன் இணைந்து வருவதே விசேஷமாகும். வளர்பிறை காலத்தில் குறிப்பிட்ட சில அதிதேவதைகளை வணங்கிவிட்டு சுபகாரியங்களை செய்வது விசேஷமாகும். தேய்பிறை காலத்தில் சுபகாரியங்கள் செய்வதனால் பஞ்சமிக்குள் செய்வது உத்தமமாகும். தேய்பிறை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல் பலன் உண்டு. என்ன திதி, என்ன காரியங்கள் செய்யலாம் என்று நீங்கள் ரசித்து பார்க்க வேண்டும். பிரதமையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமி தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாகும். அதாவது அக்னி சம்பந்தமான சுபகாரியங்களில் ஈடுபடலாம், மத சடங்குகளை மேற்கொண்டு செயல்படலாம். இந்த திதிக்கு அதிதேவதையாக அக்னி பகவான் உள்ளார். திதியில் அரசு காரியங்களை ஆரம்பிக்கலாம், திருமணம் செய்யலாம், ஆடை அலன்களால் அணியலாம். திருதையில் குழந்தை முதலில் அன்னம் ஊட்டலாம். சதுர்த்தி முற்கால மன்னர்கள் படையெடுப்புக்கு உகந்த நாளாக இதை தேர்ந்தெடுப்பார்கள். எதிரிகளை வெல்ல விஷசாஸ்திரம், அக்னி பயன்பாடு, அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்ய உகந்த நாளாகும்.
பஞ்சமி எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். இது ஒரு அற்புதம் நிறைந்த நாளாகும். சஷ்டி சிற்ப வாஸ்து காரியங்கள் செய்ய ஏற்ற நாளாகும். சப்தமி பயணம் மேற்கொள்ள உகந்த நாளாகும். வாகனம் வாங்கலாம். அஷ்டமி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தளவாடம் வாங்கலாம். நவமி சத்ரு பயம் நீங்கக்கூடிய அற்புதமான திதியாகும். கெட்ட விஷயங்களை அளிப்பதற்காக இந்த செயல்களை இந்த நாளில் தொடங்கலாம். குறிப்பாக இன்றைய தசமி நாட்களில் எல்லா சுபகாரியங்களிலும் ஈடுபடலாம். மத சடங்குகள் செய்யலாம். ஆன்மீக பணிகளுக்கு உகந்த நாள். பயணம் மேற்கொள்ளலாம். கிரகப்பிரவேசம் செய்யலாம். வாகனம் ஓட்ட பழகலாம். அரசு காரியங்களில் ஈடுபடலாம். இந்த திதிக்கு யமதர்மரே அதிதேவதையாக இருக்கிறார். ஆகவே பரம்பொருள் யமதர்மனை இன்றைய நாட்களில் வேண்டிக் கொண்டு அவரை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு உயிர் பயமும் எனக்கு ஏற்படக்கூடாது என மனதில் நினைத்து கொண்டு செயல்படுவதால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக இன்றைய நாட்களில் திருமணம், நிச்சயதார்த்தம், புதுமனை புகுவிழா, புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குதல் போன்ற சுபகாரியங்களை செய்ய அற்புதமான நாளாகும். குடும்ப நலன் வெற்றி வேண்டி அம்மன் கோவில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். தசமியில் நிமிஷாம்பாள் வழிபாடும் செய்தால் வெற்றியாகும். சரஸ்வதி மந்திரம் கூறி நோட்டு புத்தகங்கள், கல்வி சார்ந்த பொருட்களை தானம் செய்யலாம். முக்கியமாக பிள்ளையார் வழிபடுவது நன்மை தரும். தசமி நாட்களில் துர்கா ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் தசமி நாட்களில் செய்யலாம். பரம்பொருள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மன அமைதியை தரும். காயத்ரி மந்திரம், ஓம் நமச்சிவாய மந்திரங்களை கூறலாம். முக்கியமாக வேலையில் புதிய திட்டங்கள், நீண்ட தினங்களாக கற்க நினைத்த விஷயங்களை தொடங்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். வாகனம் ஓட்ட பழகுதல், அரசு சார்ந்த காரியங்களில் அற்புதமாக ஈடுபடலாம். தசமி திதி வெற்றி, வலிமை, செல்வ வளத்தை தரும் திதியாகும். மகிஷாசுர மர்தினி வடிவத்தில் அம்பிகை மகிஷனை வதைத்த நாள் என்பதனால் துன்பங்களை நீக்கி வெற்றி கிடைக்கும் அற்புதமான நாளாக தசமி போற்றப்படுகிறது. ஸ்ரீராமர் ராவணனை வென்ற பிறகு பாவ நிவர்த்திக்காக லிங்க பிரதிஷ்டை செய்ததும் தசமி திதியில்தான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.